Hello friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamல தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நீங்கள் எங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு இருக்கச்சு 10 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம அதையும் இதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம அதை கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா பொடி ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய். நசுக்கின பூண்டை நம்ம இதை சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு இருக்கச்சு வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது காரத்துக்கு நல்லது. இது நல்லா வதங்கிட்டு இருக்கச்ச நம்ம 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கச்ச இது நல்லா வதக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரைத்த மசாலாவில் 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இது சேர்த்து நல்லா கொதி வரைச்சி நம்ம மிளகாய்த்தூள், அதாவது 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் இதோட கலக்கி நம்ம கொதிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும். இதுக்கு தேவையான 2 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா கொதித்து வரணும். அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த மீன் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சரம் மீன் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இது கொதிக்கணும். நம்ம இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். மீன் உடையாமல் கிளறி விடணும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்களுடைய ஒரு நொடி லைக் தான் எங்களுடைய ஒரு நாள் உழைப்பு. அதனால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.